இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க ராஜன், உட்காருங்க. சரிங்க சார். உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அங்கிள் வாங்க அங்கிள். நிஷா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு அங்கிள். பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. என்ன சார், உங்க பணத்தை வச்சு பிசினஸ் பண்றேன். இன்னைக்கு நான் சம்பாரிச்ச பணம் எல்லாம் உங்ககிட்ட வாங்கின பணத்தை மூலதனமா வச்சு சம்பாரிச்சதுதான். ஒரு பேப்பர் கூட இல்லாம இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை யார் கொடுப்பாங்க? என்ன மாதிரி பல பேருக்கு நீங்க தெய்வம் சார். ஓரளவுக்கு மேல கையில இருக்கிற பணம் சும்மா தானே. உங்களை மாதிரி 4 பேருக்கு தொழில் பண்றது பயன்படுத்தினா எனக்கு சந்தோஷம் தானே. சரி, இப்ப எவ்வளவு வேணும்? 50 லட்சம் வேணும் சார். நிசாமா, அன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபா லாக்கர்ல வச்சேன். அது ஒரு கருப்பு கலர் பேக்ல இருக்கு, எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன்ப்பா. அப்புறம் இப்ப புது ப்ராஜெக்டை எந்த ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்கீங்க? தண்டையார்பேட்டையில சார். அது நல்லா டெவலப் ஆயிட்டு தானே இருக்கு? ஆமா சார். அப்பா அப்பா, என்னம்மா? கொஞ்சம் இங்க வாங்கல. ராஜன், ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். ஓகே சார். என்னம்மா, என்னாச்சு? பணத்தை எங்கப்பா காணோம்? என்னம்மா சொல்ற? நான் இங்கே தானே வச்சேன். இங்கதான் வச்சிருப்பீங்க, தள்ளு. ஆனா காணுமே. இங்கே தானே வச்சேன். ஏமா, நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? பா, 50 லட்சம் ரூபாய் பணத்தை நான் யாருக்காவது எடுத்து கொடுப்பனா? எனக்கு என்ன பைத்தியமா? நீங்க தான் யாருக்காவது கொடுத்துருப்பீங்க, கொடுத்துட்டு மறந்துருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நானும் யாருக்கும் பணம் கொடுக்கலையே. ஆனா இங்க இருந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏமா, நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தாங்களா? அப்பா, இந்த மாசம் முழுக்க நீங்க, நான், ரேணுகா 3 பேர் தான் இங்க இருந்தோம். நிசா, நீ ரேணுகான்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் பணம் வாங்கி இங்க வச்ச அன்னைக்கு ரேணுகா இங்கே தானே இருந்தா. ஆமாப்பா. ஒருவேளை ரேணுகா கிட்ட கேட்டு பாப்போமா? பா, ரேணுகாக்கு பணத்தை பத்தி என்னப்பா தெரியும்? இல்லம்மா, தெரியாம யாருக்காவது எடுத்து கொடுத்திருந்தா? அப்பா, நீங்க அக்கா கிட்ட கேக்குறது லாஜிக்கே இல்ல. இல்லம்மா, இங்க நம்ம 3 பேர் தான் இருக்கோம். நீயே எடுக்கல, நானும் எடுக்கல. அப்புறம் வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அவ புரியாம அது என்னமோ ஏதோ நினைச்சு எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல. சரிப்பா, நீங்க கால் பண்ணுங்க. சொல்லுங்கப்பா. அம்மாடி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், தப்பா எடுத்துக்காத. அன்னைக்கு நீ நம்ம வீட்டுக்கு வந்தப்ப ஒரு கருப்பு பேக்ல 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி வந்து நம்ம லாக்கர்ல வச்சேன். அது உனக்கு ஞாபகம் இருக்காமா? அந்த பணத்தை மறந்துட்டாருன்னு நினைச்சா திடீர்னு கால் பண்றாரே. இந்த சமயத்துல பழைய ரேணு மாதிரி நடிக்கணும். என்ன பணம்ப்பா? 50 லட்சம் ரூபாவா? ரொம்ப பெரிய பணமா? யார் கொடுத்தாங்க? அது குடுக்கல் வாங்கல நமக்கு வந்த பணம் தான். அத நம்ம லாக்கர்ல நான் வச்சேன். ஆனா இப்ப அத காணோம். அதான் உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேக்குறேன். அப்பா, நீங்க நிஷா கிட்ட கேளுங்களேன். அவதான் அன்னைக்கு எனக்கு பார்லருக்கு பணம் கட்டினா. அந்த பணத்தை எடுத்து கட்டினாலும் என்னவோ. அம்மாடி, நான் சொல்றது 50 லட்சம் ரூபாமா? அப்போ மிச்ச பணம் கையில எடுத்துட்டு போயிருப்பா. அப்பா, நான் தான் சொன்னல, அவளுக்கு பண விஷயம்லாம் புரியாதுப்பா. நீங்க போனை கட் பண்ணுங்க. சரிம்மா, உன்னை நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. இப்ப பணம் எங்க போச்சுன்னு தெரியல. அப்பா, சம்திங் இஸ் ராங். 50 லட்சம் ரூபாய் திருடு போயிருக்கு.
இதை நம்ம சும்மா விடக்கூடாது. இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ப்பா. இல்லம்மா, அதெல்லாம் பண்ண முடியாது. அது கணக்குல வராத போனோமா. ஒண்ணு வேணா பண்ணலாம். என்ன பண்ணலாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்போ ராஜன் அங்கிளுக்கு என்னப்பா சொல்றது? அத நான் சொல்லிக்கிறேன், நீ வா, அதை லாக் பண்ணிட்டு வா. எப்படி போயிருக்கோம்? சார், ராஜன், ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. வீட்ல இருந்த பணத்தை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன். அத சுத்தமா மறந்துட்டேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, இன்னொரு பணம் வரணும். வந்ததும் நானே உங்களை கூப்பிடுறேன். பரவாயில்ல சார், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நான் கிளம்புறேன் சார். சரி நிஷா, நான் வரட்டாமா? வாங்க அங்கிள். நான் யாருக்குமே கொடுக்கலையே. 50 லட்ச ரூபா எங்க போயிருக்கோம்? சுடர், எப்படி இருக்க? வாட்ஸ் ஹேப்பனிங்? ரகு, நான் சுடர் பேசுறேன். சொல்லு சொல்லு. நீ சுடர்னு நான் நம்புறேன். அங்க பத்திரமா இருக்கியா? செட்டில் ஆயிட்டியா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ரகு, இங்க பாரு, நான் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் இப்ப கால் பண்ணேன். சொல்லு சுடர், என்ன விஷயம்? நம்ம பிக் டி கால் பண்ணாரு. பிக் டியா? யாரது? ஓ ஓ, கதிரேசன் கால் பண்ணாரா? அந்த பேக் காணாம போனதை நேத்து தான் பாத்துருப்பார் போல இருக்கு. பாரு, 50 லட்ச ரூபா பணம் அது வீட்டுல காணாம போயிருக்கு. அது தெரியறதுக்கு இவங்களுக்கு 1 மாசம் ஆயிருக்கு. அப்படின்னா அவங்க வீட்டுல எவ்வளவு பணம் கொட்டி கிடக்குன்னு பாரு. சரி சொல்லு, என்ன சொன்னாரு? உனக்கு எதுவும் தெரியுமான்னு விசாரிச்சாரு. நான் தெரியாதுன்னு சொன்னேன். சரி, நான் பாத்துக்கிறேன்னு போனை வச்சுட்டாரு. சுடர், இப்பயாவது நீ எவ்வளவு பெரிய இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இனிமே ஒவ்வொரு மூவையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். கண்டிப்பா ரகு, நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க இருக்கேன். எதுனாலும் நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். யார் இந்த ரகு? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. டேக் கேர். ஓகே. என்ன மல்லி ஃபோன் பண்ற? சொல்லு மல்லி, வீட்ல பிரச்சனை அடங்கிடுச்சா இல்ல இன்னும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கா? அண்ணே, இந்த ராஜியும் ரஞ்சியும் இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு அணையாதுன்னு. அந்த ரேணுகா வர அவங்க கூட சேர்ந்துட்டாளா, அது அவ்வளவு சீக்கிரமா அணையாது. மரம் சும்மா இருக்க நினைச்சாலும் காத்து சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ரேணுகா சும்மா இருந்தாலும் இவங்க அவளை தூண்டி விட்டுட்டே தான் இருப்பாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை சரியாகும். விஜய் ஏதாவது சொல்வானோன்னு நீ பயப்படாதம்மா, நான் இருக்கேன். என்ன மீறி அவன் எதுவுமே பேச மாட்டான். சரிண்ணே. சரி, இப்போதே கால் பண்ண, அத சொல்லு. இங்க கட்டிலுக்கடியில வெண்பாவோட ஸ்கூல் டை விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்காக நான் கீழே குனிஞ்சிருந்தேன். அப்ப நான் இருக்கிறது தெரியாம அந்த ரேணுகா ரூமுக்கு வந்து ரகசியமா ஒருத்தர்கிட்ட போன்ல பேசினா. ரகசியமாவா? என்ன பேசினா? யார்கிட்ட பேசினா? ஏதோ காணாம போன பேக பத்தி சொல்லிட்டு இருந்தா. ஆனா ரகுன்னு ஒருத்தர்கிட்ட பேசினான்னு. ரகுவா? ஆமாண்ணே, ரகு. இதே ரகுவோட பேச சொல்லிதான் முன்னாடி கூட ஒரு பையன் சொன்னான். எந்த பையம்மா? சுடர் அக்காவ அண்ணன் போன் பண்ண சொன்னார்ல, எந்த அண்ணனா? நம்ம ரகு அண்ணன்டா. மல்லி, நீ சொல்றத பார்த்தா அந்த ரகு தான் இவளை வெளியே இருந்து ஆபரேட் பண்றான்னு தோணுது. ஆமாண்ணே, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சதா, குறிப்பா அந்த ரகுவை பத்தி? இல்லண்ணே, வேற எதுவும் சொல்லல. மல்லி, நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அவ ரொம்ப பெரிய கிரிமினலா இருப்பா போல தோணுது.
பெரிய கேங்கே அவ பின்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அந்த ரகு யாரு என்னங்கறத நான் விசாரிக்கிறேன். அண்ணே, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என் அண்ணன் கிட்ட சொன்னா அவரால இந்த சமயத்துல இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. மல்லி, நீ அந்த வீட்ல நல்லா இருக்கணும். என் பொண்ணு நல்லா இருக்கிறத விட நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். இங்க பாரு, எனக்கு நீ வேற ரஞ்சி வேற கிடையாது. அதனால உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்ன கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. சரி மல்லி. ரகு முழு பேர் என்னவா இருக்கும்? ரகுராம், ரகுராஜன். கண்டுபிடிக்கணும். மல்லி, 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 மல்லி எங்க இருக்க? மல்லி, என்னாச்சுங்க? ஏன் கோவமா இருக்கீங்க? என்ன நடக்குது மல்லி? நான் இல்லாத சமயத்துல இந்த வீட்ல என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கலையேங்க. ஒன்னும் நடக்கலையா? ஒருத்தி வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிருக்கா. அட்ரஸ் தெரியாம, வீட்டுக்கு வர்ற வழி தெரியாம தெரு தெருவா அலைஞ்சிருக்கா. ஏதோ தெய்வாதீனமா ராஜேஸ்வரி கண்ணுல பட்டதால மறுபடியும் கிடைச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. இவ்ளோ நடந்திருக்கு, நீ ஒண்ணுமே நடக்கலங்கற? அது தெரியாம நடந்துருச்சுங்க. தெரியாம நடந்துச்சா? உன்னை ரொம்ப நம்பினதுக்கு என்ன போதுமான அளவுக்கு முட்டாளாக்கிட்ட. இனியும் முட்டாளாவன்னு நினைக்காத. நான் எங்க உங்களை முட்டாளாக்குனேன்? நீ பண்ணதுக்கு பேர் என்னடி? அது எப்படி? நீ லசி வாங்கி கொடுக்கறதுக்கு போன இடத்துல திடீர்னு அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாரு. அப்படியே ரேணுகாவை பார்த்து நீ சுடரான்னு ஒரு கேள்வி கேட்பாரு. என்ன டிராமா பண்றியா? அந்த இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அது மனோகரனை ஏற்பாடு பண்ணது. வாய மூடு மல்லி. என் மாமாவும் நீயும் உங்க அண்ணன் வீட்டுல அடிக்கடி மீட் பண்ணி பேசுறீங்க. கேட்டா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவியா? ஓ இடம் வேற, ரேணுகா இடம் வேறன்னு நான் தான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன்ல. அவ வந்ததுனால ஓ இடமோ ஓ அந்தஸ்தோ இந்த வீட்டுல குறைய போறது இல்லைன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி பொறாம பிடிச்சு போய் இந்த திருட்டுத்தனமான வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? எங்களோட வாழ்ந்த நினைப்ப கூட அவ இழந்துட்டு நிக்கிறான். அவளை போய் காணாமாக்குறதுக்கு பிளான் பண்ணிருக்க. விஜய், நான் ரேணுகாக்காவை காணாமாக்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணல. அப்புறம் எதுக்கு பிளான் பண்ண? அவள ஒரேடியா இந்த வாழ்க்கையில இருந்து தொலைச்சு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல அவளை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டியா? விஜய், நீங்க ரொம்ப திட்டுறீங்க. என்ன ரொம்ப சந்தேகப்படுறீங்க. நீங்க இவ்ளோ திட்டுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. இதுக்கு மேல என்ன பண்ணோம்? ஒரு அப்பாவி பொண்ண இவ்வளவு தூரமா காயப்படுத்துவாங்க, மனச நோகடிப்பாங்க. உன் சித்திரவதை தாங்காம ரேணுகா சாகரத்துக்கா போயிட்டா மல்லி. இன்னுமா உன் மனசுல இறக்கம் வரல? விஜய், அவ சாகுறேன்னு டிராமா பண்ணுவா. அத நீங்க நம்புவீங்க? உங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்க என்ன நம்ப மாட்டீங்கல்ல? என்னது சாகுறதுன்னு டிராமா போட்டாளா? அந்த இடத்துல இருந்தது நான். எங்களுக்கு தானே தெரியும் இவளை காப்பாத்தி வெளியில கொண்டு வரதுக்கு எவ்வளவு போராடணும்னு. கழுத்துல தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டா. நான் கெஞ்சுதான் இவளை வெளியில கூட்டிட்டு வந்தேன். விஜய், இவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு எதிரா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? இவங்க யார் சொல்றதையும் நம்பாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இதோ நிக்கிறாளே, இவ ரேணுகாவே இல்ல. அவ பேரு சுடர். இவ உங்க ரேணுகா மாதிரியே இருக்கிற ஒருத்தையை தவிர ரேணுகா இல்ல. இவ நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவ. விஜய், இந்த மல்லி எப்பவுமே இப்படிதான் சொல்றா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் என்ன சுடர் சுடர்னு தான் சொல்லுவா. எனக்கு என் பேரு சுடரா இல்ல ரேணுகாவா இல்ல பேர் ஏதாச்சும் பேரா எதுவுமே தெரியல. நான் எங்கேயோ தர்மம் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்ன ஒருத்தன் அடிச்சு மிரட்டி தர்மம் எடுக்க வச்சான். நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. நீங்க தானே நான் ரேணுகா மாதிரி இருக்கேன், பெண்பாவோட அம்மா மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே என்ன துரத்தி விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஓ சரி, என்ன பழையபடி அதே இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க.
இல்லனா என்னை ஏதாச்சும் கடையில போய் தள்ளி விட்டுருங்க. நான் அப்படியே செத்து போயிடுறேன். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். ஏய், இது என்னடா சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நம்ம ரேணுகாவோட பழகிருக்கோம், நமக்கு தெரியாத இவளை பத்தி? இவ என்னமோ புதுசா எதையோ சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிடுவா போல இருக்கு. ஊர்ல டென்ட் கொட்டாயில நிறைய சினிமா பாத்திருப்பா போல இருக்கு. அதான் ஏதேதோ சினிமா கதையெல்லாம் அப்படியே உல்டா பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இது ஏன் குடும்ப பிரச்சனை, எங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய் நிறுத்து. என்ன, உங்க ரூம்குள்ள நடக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் குடும்ப பிரச்சனை. எப்போ இது ஹாலுக்கு வந்துச்சோ அப்போ இதுக்கு எல்லாருமே கருத்து சொல்வோம் தான். இத பாரு, இன்னொன்னையும் கேட்டுக்கோ. இதுல நீங்க 2 பேர் மட்டும் சம்பந்தப்படல, ரேணுகாவும் சம்பந்தப்பட்டிருக்கா. அப்ப நான் நிச்சயமா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு தான் வருவேன். நீ இவள ரேணுகாவே இல்லைன்னு சொல்லுவ, அதை நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா? உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த பொய் வேணாலும் சொல்லுவியா நீ? வாயை மூடுங்க. இவளே பல தடவை இவ வாயாலேயே தன்னை சுடர்னு சொல்லிருக்கா. இவள அப்பப்ப யாராவது பார்க்க வருவாங்க, அவங்களும் ஜாட மாடையா இவள சுடர்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன். இப்படிதான் அடிக்கடி சொல்றா விஜய். அந்த பேரு சொல்லி என்ன பயமுறுத்துற வேலை செய்யறான். சுடருங்கிறது யாரு? எனக்கும் சுடருக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்து நீ சுடரு ஒரு கிரிமினல்னு சொல்லிதான் என்ன மிரட்டினா. அதெல்லாம் கேட்டுதான் எனக்கு சாகணும் போல தோணுச்சு. ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கைக்காக எவ்வளவு பழி போடுவாளா? எனக்கு இந்த வாழ்க்கையை பெருத்திருச்சு விஜய். சீன் ஆயிடுச்சு. ஏய், ரொம்ப நடிக்காத. நீ சுடர்தான் சுடர்தான் சுடர்தான். உன்னை ஒரு நாள் கையும் களவுமா பிடிப்பேண்டி. இங்க பாரு, நீ யாருன்னு நான் உன்னை அம்பலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன். இது சத்தியம். இன்னொரு தடவை அவளை வீட்டை விட்டு அனுப்புவேன்னு சொல்லாத. நான் சொல்லுவேங்க, 100 தடவை சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன். அவ யாருன்னு அம்பலப்படுத்தி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன். நிச்சயம் அவளை துரத்துவேன். சொல்லிக்கிட்டே இருக்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவளை துரத்துவேன் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை இந்த வீட்டுல வச்சிருந்தா தானே நீ துரத்துவேன். உன்னைக்கு இப்பவே வெளியில அனுப்புறேன். நீ இன்னையோட இந்த வீட்டுல இருந்து போற, என் வாழ்க்கையில இருந்து போற. வீட்டை விட்டு ஒழுங்கா வெளில போயிடு. போன்னு சொல்றல. எப்படி? மரியாதையா போயிடு. போ. மணி 5 ஆகுது. அப்ப இது விடியற நேரம். விடிய காலையில காண்ற கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே. ஐயோ, அப்ப அது பழிக்க போகுதா? மல்லி வீட்டு விட்டு போறாளா? விஜய் கழுத்து பிடிச்சு அவளை வெளியில தள்ள போறாரா? இதெல்லாம் நடக்கும்போது ஐயோ சூப்பர். இதை யார்கிட்டயாவது சொல்லணுமே. ராஜிக்கிட்ட சொல்லுவோம். இது நம்ம ஓரகத்தி இருக்காளே, அப்படியே அவகிட்ட ஓபன் பண்ணி அவ நிம்மதியா சாக்கடிப்போம். ஓரகத்தி வரண்டி. மல்லி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கறியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு தெரியுதா? ஏன் சொல்லு? எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லட்டுமா? நான் ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே. விஜய் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறாரு. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள போறாரு. என்ன கனவு கண்டியா? ஆமா, இப்பதான் சுட சுட உன்கிட்ட வந்து சொல்றேன்.
ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.